Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Maxல example 3.48 இருக்கக்கூடிய கிராஃப் சம் வந்து பார்க்கலாம். ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் பெர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இந்த தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின்வருவனவற்றை காண்க. இதுல பாத்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் விகித சம மாறிலியை காண்க. செகண்ட் ஒன் 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு. தேர்ட் சப்டிவிஷன் 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்கன்னா a bus is traveling at a uniform speed of 50 kilometer per hour. Draw the distance time graph and hence find அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் the constant of variation. Second one how far will it travel in 90 minutes. Third one the time required to cover a distance of 300 kilometer from the graph அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லர் காலம் வந்து நம்ம தான் வந்து டிரா பண்ணணும். ஸோ டேப்லர் காலம்ல டைம், டிஸ்டன்ஸ், டைம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸை வந்து ஒய்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து மினிட்ஸ்லையும் டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்லையும் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். இது வந்து ஒரு 4 வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் மணி, அதாவது ஒரு மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மணி நேரம் அப்படின்னா மினிட்ஸ்ல சொல்லும் போது 60 செகண்ட்ஸா, 50 கிலோமீட்டர் அப்படின்னாலே இங்க நம்ம 50 அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது சீரான வேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரம் அப்படின்னா 120 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட். அடுத்து 3 ஹவர்ஸ் அப்படின்னா 180 மினிட்ஸ், இதுக்கு வந்து 150 கிலோமீட்டர். அடுத்து இன்னொரு வேல்யூ, மொத்தம் 4 வேல்யூ சொல்லியிருந்தேன். அடுத்து 4 ஹவர்ஸ் அப்படின்னு வரும்போது 240 மினிட்ஸ், இதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னா 200. இந்த டேப்லர் காலம் வந்து டிரா பண்ணியாச்சு. இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும். இங்க 60, 120, 180, 240 வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 50, 100, 150, 200 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ட் வேரியேஷன். தமிழ்ல நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா y ஈக்குவல் டு kx. இதுல k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ இங்க இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷன் x இங்க வரும்போது டிவிஷனா மாறுமா, அப்போ y பை எக்ஸ் ஈக்குவல் டு k. இப்போ என்ன பண்ண போறோம்னா y பை எக்ஸ் அப்படின்னும் போது y-க்கான வேல்யூ என்ன இருக்கு, 15 இருக்கா. அப்ப 50 பை 60, அதாவது k ஈக்குவல் டு 50 பை 60 ஈக்குவல் டு அடுத்து 100 பை 120, ஏன்னா y பை எக்ஸ் தானே. இப்போ 100 பை 120 ஈக்குவல் டு அடுத்து 150 பை 180 ஈக்குவல் டு 200 பை 240. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 5 பை 6 வரும். அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10, 6 2s are 12. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 by 6 தான். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிள கேன்சல் பண்ணும்போது 5 3s are 15, 6 3s are 18. அடுத்து இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிள கேன்சல் பண்ணும்போது 5 4s are 20, 6 4s are 24. அப்ப எல்லாத்துக்குமே ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5 by 6 தான். இப்போ k ஓட வேல்யூ k ஈக்குவல் டு 5 by 6 into x. Sorry. So நமக்கு k ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 by 6 அப்படின்னு கிடைச்சது. நமக்கு அந்த y equal to k into x. இதுல y equal to k ஓட வேல்யூ வந்து 5 by 6 into x அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 1. அடுத்து வந்து சப்டிவிஷன் 2. இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு, how far will it
டிராவலிங் 90 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிமிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிமிடங்கள் அப்படின்னும் போது அது வந்து எக்ஸ் தானே. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90. ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மகிட்ட வந்து இந்த ஒய் ஈக்குவல் டு 5/x இன்ட்டு 5/6 இன்ட்டு எக்ஸ் என்ற ஃபார்முலா இருக்கு. இந்த வேல்யூ இருக்குல்லையே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 90. ஸோ 3 டேபிள கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 1 2 is 2, 15 2s are 30. ஸோ இந்த 5ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணா 75 அப்படின்னு கிடைக்கும். 75 கிலோமீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 90 வரும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 75. அடுத்து சப்டிவிஷன் 3. இதுல 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தூரம் அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 300 இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு எக்ஸ் இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஒய்க்கு வர இடத்துல 300 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 300 ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 5/6 இங்கே வரும்போது தலைகீழ மாறும். 6/5 மாறும். அப்போ 1 5 is 5, 6 5s are 30, 0. அப்போ 6 இன்ட்டு 60யோட 6ஐ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 360. அப்போ இங்கே வந்து 360 அப்படின்றத வந்து எழுதிக்கலாம். அடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணலாம். இந்த ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சஸ், வெர்டிகலா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சஸ். ஸோ இது வந்து ஒய், இது வந்து எக்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 30 60 90 சொல்லிட்டு 30 30 வந்து எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சஸ்ல வந்து 50 100 150 சொல்லிட்டு 50 50 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல 60 இருக்கும்போது ஒய் ஆக்சஸ்ல வந்து 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து 60 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல 50 அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகும். அப்ப 60, 50 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 120, ஒய் ஆக்சிஸ்ல வந்து 100. எக்ஸ் ஆக்சிஸ்ல 120னா இங்க, ஒய் ஆக்சிஸ்ல 100 அப்படின்னா இங்க மீட் ஆகும். அப்ப இது வந்து 120, 100 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 180 இங்க வரும், ஒய் ஆக்சிஸ்ல 150 அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 240 இங்க, ஒய் ஆக்சிஸ்ல 200 அப்படின்னா இங்க வந்து மீட் ஆகும். ஸோ இந்த மீட் ஆகிற பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் இந்த இடத்துல இருந்து வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணி ஒரு ஆரோ மார்க் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டைம் தானே எடுக்கிறோம். அப்போ டைம் மினிட்ஸ்ல வந்து எடுத்திருக்கோம். நேரம் வந்து நிமிடங்கள் அப்படின்னு தமிழ் மீடியம் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் தானே இருக்கு, ஒய் சென்டிமீட்டர். ஸோ இது வந்து கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், அதாவது தூரம் கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மறக்காம ஸ்கேல் வந்து எழுதணும். அளவு திட்டம் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 30 தானே எடுத்திருக்கோம், மினிட்ஸ்ல எடுத்திருக்கோம். அப்போ வந்து 30 minutes. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 30 நிமிடங்கள். அடுத்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல 50 100 150 50 50 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர்ல வந்து எடுத்திருக்கோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சப்டிவிஷன் 2ல எக்ஸோட வேல்யூ 90 இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ வந்து 75 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 90னா இங்க வரும், ஒய்யோட வேல்யூ 75 அப்படின்னா 50க்கும் 100க்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா 75. இப்போ ரெண்டும் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ல எங்க மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல வச்சு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 75 அப்படின்னு இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். அடுத்து சப்டிவிஷன் 3ல ஒய்யோட வேல்யூ வந்து 300, ஒய்யோட வேல்யூ 300னா இங்க இருக்கா. இது கரெக்டா இந்த ஸ்ட்ரைட் லைன்ல எங்க மீட் ஆகுதோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 360 அப்படின்னு 360 அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 360 அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.